கஷ்டம் உண்டை போனா தான் சாப்பாடு. அப்ப அதுக்காக போதான் வேணும். போகாம இருந்தா சாப்பாடு கைய பாருங்க. அண்ணன் கைய பாருங்க எந்த அளவு. இதுதான் அண்ணாக்கள் இந்த கடுங்காட்டுல போயிட்டு பிடிச்சு வந்த மீன். இதோட பேரு ஊலான்னு காட்டுல கொண்டு கடல் என்ன மாதிரி இருந்துச்சு. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் வியூ. இன்றைக்கான நாளில் நாங்கள் குடத்தன பகுதியில் இருக்கோம். இன்றைக்கான கடல் நிலை வரம் என்ன மாதிரி, மீன்கள் என்ன மாதிரின்னு சொல்லி இந்த காலிவுட்டாக பார்க்கலாம். காலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்ரெடி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அண்ணாக்கள் இந்த கடுங்காட்டுல போயிட்டு பிடிச்சு வந்த மீன். இதோட பேர் ஊலான்னு சொல்லுவாங்க. கடுங்காட்டுல கொண்டு போய் படுத்து இழுத்து கொண்டு வந்தது. இந்த விலையில வந்த மீன் தான் அது. கடல் என்ன மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி காட்டு கடல் மட்டும் கொஞ்சம் மோசமா இருந்துச்சா பயங்கரமா. அண்ணா என்ன மாதிரி கடல் நிலவரங்கள் நேற்று தொழிலுக்கு போயிருந்தீங்களாண்ணே. அண்ணா கடல் நிலவரம் என்ன பிரச்சனை சொன்னா சரியான காத்து அண்ணா. சரியான காத்து. கடல்ல ஃபுல்லா மழை, இரவா மழை. அப்ப மழைக்கு என்ன செய்யறது, அணியத்துக்குள்ள போய் இருக்கிறதும் வழியில வந்து பாக்குறதும் இதன்றதும் நனைஞ்சு போய் ஒரே நடுக்கத்துல மனுஷனுக்கு டட்டு அடிக்குது. அப்ப என்ன செய்யறது, எல்லாம் உழைக்கணும் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு போறோம். அங்க இருந்து இங்க வந்து பார்த்தா மீன் மலியா கேட்கறாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரியோசனம் இல்லாம கிடக்கு. இவ்வளவு போட்டுகளும் போயில நீங்களும் இருக்கண்ண இவ்வளவு காத்துக்க போனீங்க. கஷ்டத்துலதான் இவ்வளவு கஷ்டம் உண்டை போனா தான் சாப்பாடு. அப்ப அதுக்காக போதான் வேணும். போகாம இருந்தா சாப்பாடு யாரும் தர மாட்டாங்க தானே. கஷ்டப்பட்டு தான் போகணும். என்ன செய்யறது, உயிரை பணையம் வச்சு போய் வரேன்னாங்க. என்ன மீன் இது? இது எத்தனை கிலோ வரும்? எத்தனை கிலோ வரும்? 10 கிலோ கூட. என்ன விலை என்ன இந்த கிலோ? 900 ரூபா. சொல்லுங்க. மற்றது அடுத்த மீன் என்ன? மொத்தமா ஒரு 30 கிலோ வருமா? இந்த கடங்காட்டுல உங்களுக்கு 30 கிலோன்றது கஷ்டம் தான். என்ன செய்யறானே தொழில போனாதான் சாப்பாடு. அது சரி. கடல வரைக்கும் மலை வரைக்கும் காத்தோ கடலோ மாண்டா மாவீரன் தப்பினா தளபதி அழிட்டு போக வேண்டியா. என்ன வேலை அந்த காத்துக்கு வேலை விழுக்கிற சரி கஷ்டமா இருந்துக்குமே. அண்ணா க்ளோஸ் போட்டு தந்தா க்ளோஸா போட்டு தான் வேலை இருக்கிறோம். இந்த க்ளோஸ் இல்லாத எங்கட வாடகை கை புண்ணாதான் பாருங்க. கைய பாருங்க அண்ணன் கைய பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. அன்னையாக்கள் சொன்ன மாதிரி இந்த காற்றின் வேகம் வந்து மிக பலமா தான் இருக்குது. இந்த காற்றின் வேகத்தை பாக்குறதுன்னா கடலை பார்த்தாலே தெரியும். பாருங்க கடல்ல அலை வந்து எங்க துருவாயு இந்த கடல்ல அவர்கள் உயிரை பணயம் வைத்து தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் இந்த வீடியோவை அதிக அளவு ஷேர் செய்யுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.